மரம் வந்து எல்லாம் மட்டையும் காஞ்சி விழுற மாதிரி இருந்து, அப்புறமா என்ன பண்ணலான்ட்டு உரம் எல்லாம் வச்சு பார்த்தோம், ஒன்றும் முடியலை. அதுக்கு பிறகு யூடியூப்பில் ஏபிகேஎஸ் ஆர்கானிக் கோகோ மேக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அது வந்து அதை வாங்கினா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன, ஆனால் இது வருமா வராதான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் திரும்ப திரும்ப கொடுக்கும்போது உண்மையாலே அது நல்லா இருக்குது. நிறைய மரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதான் உண்மையை சொல்கிறேன், நிறைய மரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து நிறைய பாட்டிலாக நிறைய வாங்கி சுற்ற ஆரம்பித்தோம். ஆனால் ஈல்டிங் நல்லா இருக்குது. குறும்பல் வந்து ரொம்ப உதிராமல் பிடிச்சிருக்கு. வணக்கம் சார், பேர் வந்து பெவின். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து அகஸ்தீஸ்வரம் தாலுகா தெங்கம்புதூர் என்ற பகுதியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். பறக்கை ஹைஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எங்களுக்கு ஒரு 3 ஏக்கரில் தோப்பு இருக்கிறது. இது வந்து நான் ஒரு 8 மந்த்ஸாக கொடுத்துட்ருக்கேன். டோட்டல் இந்த தோட்டத்தில் 144 மரம். அதுக்கும் எல்லா தோட்டத்துக்குமே இதை கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் வந்து மரம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் காணப்பட்டு, இது பூச்சி தொந்தரவு, அப்படி மரம் வந்து எல்லாம் மட்டையும் காஞ்சி விழுற மாதிரி இருந்து, அப்புறமா என்ன பண்ணலான்ட்டு உரம் எல்லாம் வச்சு பார்த்தோம், ஒன்றும் முடியலை. அதுக்கு பிறகு யூடியூப்பில் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்னு ஒன்று போட்டிருந்தாங்க, கோகோ மேக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அது வந்து அதை வாங்கினா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 5 பாட்டில் அப்படி வாங்கினோம். அதை வாங்கி வந்து தென்னை மரத்துக்கு அதை தோண்டி, அதை கீழே தோண்டி ஒரு 1/2 அடி தோண்டி அதை கோகோ மேக்ஸை அதுக்கு மேலே ஊற்றி கலக்கிறது ஒரே மாதிரி தான். 1 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து அதை விட்டுட்டு அதை வந்து அப்படியே மண்ணை போட்டு லேசாக மூடி போட்டிருப்போம். நல்லா இருக்குது. நிறைய மரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதான் உண்மையை சொல்கிறேன், நிறைய மரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இது வருமா வராதான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் திரும்ப திரும்ப கொடுக்கும்போது உண்மையாலே அது நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து நிறைய பாட்டிலாக நிறைய வாங்கி சுற்ற ஆரம்பித்தோம். இப்போ 1-2 மரத்தை தள்ளி மீதி எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பக்கத்துலேயும் விவசாயிகள் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு இதை தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் ஈல்டிங் நல்லா இருக்குது. குறும்பல் வந்து ரொம்ப உதிராமல் பிடிச்சிருக்கு. இல்லாத மரத்துலேயும் அந்த செந்தங்குக்கு வச்சுருந்தேன், சிவப்பு மரம். ஆனால் காய்க்காமலே லைட்டாக இருந்துகிட்டே இருந்து, இப்போ வச்ச பிறகு ஒரு 3-4 மாதத்துலேயே பாலை வந்து நல்லா காய்க்குது. அவன் நிறைய மரம் காப்பாற்றப்பட்டிருக்கு, அதுதான் முக்கியம். இந்த மரம் வந்து படக்கூடிய ஸ்டேஜில் இருந்து திரும்ப திரும்ப விட்டு இப்போ வந்து நல்லா பச்சையாட்டு கொஞ்சம் க்ரீனிஷ் வந்திருக்கு.